பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மேற்குடை வடிவினர் பயில்வழி வலம்புற இறையே. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி. அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியினுடைய அருளும் சாமியினுடைய ஆசீர்வாதமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு 14/1/2025 ஜனவரி 14/1/2025 பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது. பொதுவாகவே 12 தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது, வரலாற்று சிறப்பு பெற்றது, மிகவும் புகழ் பெற்றது. ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால், சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வருட பிறப்பு. ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய 12 ராசிகள் உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அந்த வகையிலே தை மாதம் 1ஆம் நாள் தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது. தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது. என்னைக்குமே பாருங்க, வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான், வடக்கு முகமுள்ள அம்பிகை, வடக்கு முகமுள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அந்த திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. 4 திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா, வடக்கு உள்ள கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருமுறையிலும் சரி, 108 வைணவத்திலும் சரி, சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா? அதே போலதான் உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல வரக்கூடிய தை மகர ஜோதி, மகர விளக்கு, தை மாத பிறப்பு, தமிழர்களுடைய தனிப்பெரும் திருவிழா, மகர சங்கராந்தி, சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு, இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம். புத்தாடை உடுத்தி, புது நெல்லு, புத்தாடை, அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம். தை என்றால் அனைத்தும் புதுவை, புது பொலிவுடன் இருப்பது. அதனாலதான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது. அதனாலதான் புது நெல்லு, புது நாத்து பாவி, புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து, அதுல முடிவும் முதலமற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி, சூரியனுடைய காயத்ரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம். மகர சங்கராந்தி. உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் நாள் கோ பூஜை, மாட்டு பொங்கல், காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து, காமதேனு கோசாலையில் உள்ள மாடுகளுக்கு, கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தை 5ஆம் நாள் திருவையாறு தியாக பிரம்மம் ஆராதனை சிறப்பு விழா. அதற்கு அடுத்தது தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை, தை அமாவாசை. பொதுவா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை. அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை
மிகவும் மிகவும் உயர்ந்தது. இந்த 12 மாதங்கள்ல அமாவாசையில யாருமே கும்பிடல, யாருக்குமே அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது, அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது, இல்லைங்க நாங்க மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை. அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அது அன்னைக்குங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும். தீர்த்தங்கள்ல குளிக்கணும், கடல்ல குளிக்கணும், கடல் 6ல 7ல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். அடுத்தது தை 19 வரகுந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் நோன்பு இருப்பது சிறப்பு. அடுத்தது 24 நாள் ரத சப்தமி. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ரத சப்தமி இந்த மகரத்துலதான் வரும். இந்த ரத சப்தமி சூரியனுக்கும் ரத சப்தமிக்கு ரொம்பவும் உகந்தது. இந்த ரத சப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுல திருமலை திருப்பதில ரொம்ப ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது தைப்பூசம். தைப்பூசம் கடைசி எண்டு, தை மாதத்தினுடைய கடைசி என்று 29ஆம் நாள், அதாவது 11/2/2025 தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, 33 தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம். நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்கிட்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன். இதுதான் தை மாசத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு. காலபுருஷனுக்கு நிர்ணயம் பண்ணக்கூடியது, தர்மத்தை கொடுப்பது, தானத்தை வகிப்பது, நேர்மையின் வித்தகர். பாத்தீங்களா, அந்த துலாம்ல 90% தனுசு கொண்டு. வேகமும் சரி, கோபமும் சரி, கொள்கையும் சரி, கோட்பாடும் சரி, முயற்சியும் சரி, வெற்றியும் சரி, தனுசுக்கு அவங்க செஞ்சாதான் திருப்தி. அவங்க வேலையை அவங்க செய்யணும். அப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாசத்துல உங்க ராசிக்கு 2ல சூரியன் போறார். அவர் யாரு? உங்க ராசிக்கு அவர் யாரு? பாக்கியாதிபதி இல்லையா? உங்க ராசிக்கு பாக்கியாதிபதி தர்ம பிரபு, அப்பாவுடைய சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர், அப்பாவுடைய சொத்துக்களுக்கு அதிபதி, பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதி, தர்ம கர்ம அதிபதி. அப்படி உங்க ராசிக்கு 2ல இருக்காரு. அப்போ உங்க நீண்ட நாள் வழக்கு, நீண்ட தொடர்புள்ள சமுதாயத்துல வழக்குகள், நீண்ட தூரம் இருக்கக்கூடிய பங்காளி சண்டைகள், அப்பா சொத்துக்கள், இதெல்லாம் வருவதற்கான நேரம் தை பிறந்தால் வழி பிறக்கும். போதுமா? தை பிறந்தால் வழி பிறக்கும். எனவே கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு இப்ப கொஞ்சம் கவனமா இருக்கும். இதுல ஏன் கவனமா இருக்கணும்? குடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். குடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா பணம் விஷயம். நீங்களே பணத்துக்கு அதிபதி, நீங்களே பொருளாதாரத்துக்கு அதிபதி, நீங்களே பைனான்ஸ் மினிஸ்டர். அப்ப நீங்க உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மாட்டிக்கிட்டாரு. உங்களுடைய குரு அட்டமாதிபதியில இருக்காரு. அதனாலதான் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்க ராசிக்கு 6, உங்களுடைய குரு 8. அப்ப கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. அப்ப கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கும்போது நிச்சயமாக ஒரு கொஞ்சம் அகலக்கால் வைக்காம இருந்துகிட்டா இந்த மாசத்தை அப்படியே நீங்க கொண்டு போய், ஆனா 5 மாசம், இன்னொரு 5 மாசம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். அடுத்த குரு பயிற்சி 9ஆம் பார்வையா உங்களுக்கு, அடுத்த குரு பயிற்சி 7ஆம் பார்வை சமசப்தமா பார்ப்பேன். உபயத்துக்கு உபயம், சமயத்துக்கு வர்றார். உபயத்துக்கு உபயம் சமயத்துல பாக்குறார். ஆக மிக சிறப்பான மாதமாக இருக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. என்ன? அட்மினிஸ்ட்ரேட்டிவ், அறக்கட்டளை, தொண்டு நிறுவனம், கல்வி நிறுவனம், யூனிவர்சிட்டி, புக்ஸ் சம்பந்தப்பட்டவை, எல்லாம் வெளிநாடு சம்பந்தப்பட்டவை. தனுசு ராசியில பிறக்கிறவங்களும் சரி, லக்கணமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஒரு முறையாவது அப்ராடு கண்டி நீங்க போய் ஆகணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு 9, காலபுருஷனுக்கு உபயம், காலபுருஷனுக்கு மூலம், காலபுருஷனுக்கு உத்திராடம், காலபுருஷனுக்கு போராடம். அப்ப அதுல இருக்கிறவங்க எல்லாருமே டீப் டு அப்ராடு கண்ட்ரிக்கு எலிஜிபிலிட்டியான பிளானட், அப்ராடு கண்ட்ரிக்கு போகக்கூடிய ராசிகள், அப்ராடு கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய முழு திறமைகள். எல்லாரும் கேட்பாங்க, சுவாமி ஐயா எப்படி நீங்க தனுசு ராசி மட்டும் வெளிநாட்டுக்கு போயே ஆகணும்னு எதை வச்சியா சொன்னீங்கன்னு கேட்பாங்க.
உள்ளத சொல்றோம். உங்க திசா புத்தி, ராகு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில சுக்கிர புத்தி, இதெல்லாம் இன்னும் அப்படியே தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி உங்களை லட்டு மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்டவர்கள். ஹெச்ஆர் படிப்புக்கு முற்றிலும் உங்களுக்கு ஹெச்ஆர் தான். நீங்க வேலை செய்ய மாட்டீங்க, வேலை வாங்குவீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி மிக அபிரதமான பல நன்மைகள், குழந்தை பாக்கியம், திருமணம், பொருளாதாரம், பணப்புழக்கம், புதிய தொழில் ஆரம்பிச்சல். அதுக்காக சனி பயிற்சி வரையும் நீங்க நிக்க வேண்டாம். குரு பயிற்சி வந்தாலே 7ஆம் பார்வை வந்துருது. இந்த சனி பயிற்சி 30/3லயே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் தான். ஏன், உங்க ராசிக்கு 4க்கு போறார். உங்க ராசிக்கு 4க்கு போகும்போது கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இருந்தாலும் குரு பயிற்சி வரும்போது மட்டும் மிகப்படுத்திக் கொள்ளுங்கள், தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள், உற்சாகத்தோட இருங்கள். கண்டிப்பாக உங்க குரு உங்க வீட்டை பார்க்கிறாரு, தான் பிள்ளை தன்னை கொள்ள மாட்டார். உங்க குரு தாங்க 7ஆம் பார்வையை பார்க்கிறாரு. உபயத்திலிருந்து வீடுதான் பகை வீடு, வீடுதான் பகை வீடு. நிச்சயமாக எதிர்காலம் சிறக்க வாழ்த்துக்கள். தனுசு ராசிக்கு நிச்சயமாக இந்த மாசத்தை மூவ் பண்ணி அப்படியே கொண்டு போயிருங்க. சில ப்ரொமோட்டர் எல்லாம் வரும். ஏன்னா இப்ப 7.5 கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் கேதர்ஸ், உங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த தடங்களும் கிடையாது. அப்ப உங்களுக்கு எல்லாமே பைனான்ஸ் வரக்கூடிய ஒரு பக்கம் குரு பார்வை இல்லாட்டி உங்க திசா பத்தி நல்லா இருக்கும்போது பைனான்ஸ் வந்துடும். தேவைக்கு ஏற்ற பணம் கிடைக்கத்தான் செய்யும். இப்ப யாருக்கு கிடைக்குது? 1 லட்சம் வாங்கினா 2 லட்சம் கடன், 10,000 வாங்கினா 50,000 ரூபாய் கடன். அப்ப நம்ம அகலமா நம்ம யாருமே அது கண்ட்ரோலுக்குள்ள வாழ முடியல. அதுக்கு மேலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இனிமேல் வரக்கூடிய காலம் தனுசுக்கு மிக அபிரதமான நல்ல காலம், பொற்காலம். குறிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அம்பாள்லையும் ஆடிப்பூரம், அம்பாள் ஆடிப்பூரம், திருப்பாவை, திருவம்பாவை, இப்படிப்பட்ட அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. அதாவது தேவியை தான் வழிபாடு பண்ணணும். காமாட்சியோ மீனாட்சியோ அப்படி நான் சொல்லல, தேவி சம்பந்தப்பட்டது. என்னை பெற்ற தாயார், செங்கமல நாச்சியார், அரங்க நாயகி அப்படி சொல்றேன் பாத்தீங்களா, அப்படிப்பட்ட தேவி வழிபாடு. ஏன்னா போராடும். அப்படிப்பட்ட வழிபாடு பண்ணும்போது ஒரு மிக சவாலான நேரத்தை கடந்து இன்னும் 3 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல ஒரு முயற்சிக்கு வந்துருவீங்க. நல்ல முற்று பெறும். வாழ்த்துக்கள்.